முதலாவதாக ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தை நான் கொடுக்குறேன். தயவு செய்து நல்லா காது கொடுத்து கேளுங்க. நாங்க உங்க மத்தியில் வந்திருக்கிறது ஏதோ ஒரு புதுமையான காரியம் மாத்திரம் நினைச்சிடாதீங்க. நாங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு 60 வருஷம் இல்லைன்னா அதிகபட்சமான ஒரு 70 வருஷம் தான் இந்த பூமியில நம்ம வாழ போறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கானது அல்ல. நம்முடைய பலம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல வாழலாம். ஆனா நம்முடைய ஓட்டம் முடிந்து இந்த உலகத்தை விட்டு நம்ம ஒரு நாள் முடிய போகும்போது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பரலோகத்துல போய் இருக்கணும். நமக்கு அதுதான் நிரந்தரமே தவிர இந்த உலகம் நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு 60 வருஷம் மிஞ்சி போன ஒரு 70 வருஷம் நம்ம வாழுவோம். ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கை இல்லைங்கிறதுக்காக தான் உங்க மத்தியில நாங்கள் இப்போ நின்றுட்டு இருக்கோம். இந்த பரலோகத்துடைய வாழ்க்கையை முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நம்ம பரலோகத்துக்கு போக முடியுமான்னு கேட்டா நிச்சயமா போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எல்லா பாவத்தையும் செய்யறோம். எல்லா பாவம், அதாவது எல்லா பாவமும் இருக்கு. இந்த உலகத்துல இல்லாத பாவமே கிடையாது. லஞ்சம் வாங்குறது பாவம், குடிக்கிறது பாவம், விபச்சார வேசித்தனம்ன்ற பாவம், சிகரெட் பிடிக்கிறது பாவம், எல்லாமே பாவம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல காரியம் ஒரு மனுஷன் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமா பரலோகத்துக்கு போயிட நிச்சயமா முடியாது. அப்ப இந்த பூமியில வாழ்ற நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த பரலோகத்தில் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். அந்த தேவனத்தில் நம்ம போகணும்னா நிச்சயமா இந்த உலகத்துல நம்ம வாழ்ற ஒரு சாக்கடையான வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நிச்சயமா பரலோகத்துக்கு போகவே முடியாதுங்க. அப்படி எண்ணி உங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் கடந்து ஒரு நாள் அந்த மரணத்தை நம்ம சந்திக்க போகக்கூடிய அந்த நேரத்தை நம்ம உணர்வோம். அந்த மரணத்தை நம்ம தைரியமா பேஸ் பண்ண முடியாது. நம்ம கண்களில் கண்ணீர் வரும், இருதயத்துல ஒரு பெரிய பயம் வரும். என்னடா வாழ்க்கை முடிய போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துடும். நாங்க ஏன் சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு நம்ம எப்போ செத்து போயிட்டாங்க. இந்த உலகத்தினுடைய எல்லா சந்தோஷம் எல்லாத்தையும் பார்த்ததுனால இதெல்லாமே செத்து போயிடுச்சு. இனிமே இந்த உலகத்துக்கு நாங்க உரியவர்கள் அல்ல, நாங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்துக்குரியவர்கள். அப்ப நாங்க பரலோகத்துடைய நன்மையை பெற்றதுனால நாங்க வெறுமனையை போகாம உங்கள் இடத்துலயே அந்த பரலோகத்துடைய நன்மைகளை நான் சொல்ல முடியாதா இந்த இடத்துல நாங்க வந்து நிற்கிறோம். தயவு செய்து நீங்க உங்க வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம எல்லாத்தையும் ரசிப்போம். ஆனா ஒருத்தர் பேசுற மட்டும் நம்ம ரசிக்க மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துக்குள்ள போகும்போது அந்த இருதயத்திற்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாவம் அந்த வார்த்தையை கேட்கவே விடாது. தயவு செய்து அசட்டை பண்ணாம ஒரு நிமிஷம் இந்த வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுக்கு, அதாவது நம்மளை உண்டாக்கின கடவுளுக்கு அது பிரியமான வாழ்க்கையா? அவர் பரிசுத்தரா இருக்கிறார், நம்ம பரிசுத்தமா இருக்கோமா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எத்தனை பாவங்கள் இருக்கிறதோ அத்தனை பாவங்களை நீங்க நினைங்க. நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா அந்த பரலோகத்தின் தேவன் உங்களை ஒரு நாள் சந்திப்பார். அந்த பாவத்தில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். சிகரெட் பிடிக்கிறது பாவம், மதுபானம் குடிக்கிறது அந்த பாவம், இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் கட்சி தேர்ந்து இருக்கிற எல்லாமே பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களை நிச்சயமா தேவன் விடுதலை ஆக்குவார். நீங்க விடுதலை ஆன மாத்திரம் தான் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது பரலோகத்துக்கு நேராக தைரியமா போக முடியும். அப்படி அல்லாத பட்சத்துல பரலோகத்துக்கு நீங்களும் போக முடியாது, நானும் போக முடியாது. அந்த பாவத்திலிருந்து விடுபடாம, அந்த பாவத்திலிருந்து நம்ம மன்னிக்கப்படாம, அந்த பாவத்திலிருந்து நம்ம நிச்சயமா விடுதலை ஆகாம நிச்சயமா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர்கள் இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாவத்தை தயவு செய்து ஒரு நாள் நீங்க உணரணும். நீங்க உணராத வரைக்கும் நம்ம இந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் நம்மளை அழுத்திக்கிட்டே இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம விடுதலை பெற முடியாது. கடைசி காலத்துல நம்ம மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போதுதான் நமக்கு நிச்சயமா தெரியும், ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேனே, நான் மறிக்க போறேனே அப்படிங்கிற. நீங்க மரணம் எத்தனையோ துக்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. அந்த துக்க வீட்டில் நடக்கக்கூடிய காரியத்தை பாருங்களேன். அந்த மறிக்கிற நேரத்தில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல அவர் பேச பாருங்க, ரொம்ப கண்ணில் கண்ணீரா இருக்கும். காரணம் அது பெரிய பாவத்தில் இருந்து அவர் விடுதலை பெற முடியாம இருந்திருப்பாருங்க. அதனாலதான் சொல்றேன் மறுபடி இன்னைக்கு இந்த சத்தம் உங்க காதுல கேட்குமையானால் ஒரு விசை உங்களுடைய செவிகளை சாய்த்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அப்போ நீங்க நான் பரலோகத்துக்கு போகணும்னு என்ன செய்ய நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணு இல்லைங்க. எங்கேயோ போய் காசு பணத்துல கொடுத்து நீங்க அழிய வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கிற இடத்திலேயே நான் செஞ்சது பாவம் சொல்லி ஒரு நிமிஷம் நீங்க ஒப்பு கொடுத்தாலே போதும். தேவன் உங்களுக்காக எனக்காக இந்த முழு உலகத்துக்காக கிறிஸ்து இயேசு கல்வாரின் சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினால நமக்கு பாவ மன்னிப்பை விடுதலை ஆக்கி கொடுத்துட்டாருங்க. அந்த ரத்தத்தின்
நோயினால நீங்க உங்க வாழ்க்கையில கழுவப்படணும். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டுல இருந்தாலும் பரவாயில்ல, வேலை இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நிமிஷம் அந்த இயேசு என்கிற இரட்சகரை மாத்திரம் எப்படியாவது உங்க வாழ்க்கையில ஒரு தடவையாவது நீங்க கூப்பிட்டு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். இந்த பாவ இருள், அடிமை இருள், இந்த பாவத்துக்கு நீங்க ஒரு நாளும் பலியாகவே மாட்டீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்ப பிசாசு அந்த பாவத்தை செய்ய தூண்டி வைக்கிற மனுஷன் எல்லாமே பிறக்கும் போது, குழந்தையா இருக்கும் போது நம்ம மதுபான குடிச்சா வந்தோம் இல்லவே இல்லையே. நம்ம வளர வளர்ந்த பாவங்களை கத்துக்கிட்டோம். காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தூய அசுத்தமான சக்தி, தீய சக்தி, அந்த பிசாசுடைய கிரியைகள் தான். அதுக்கு எல்லா மனிதனும் அடிமைப்பட்டு கிடைக்கிறதால தான் இந்த பாவத்திலிருந்து நம்மளால விடுதலை பெற முடியல. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரே ஒரு தடவை இயேசு என்கிற இரட்சகரை கூப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவாருங்க. இடைப்படக்கூடிய வேலையில் உங்களுடைய பாவங்களை அவர் நினைவு கூறுவாரு. உங்களுடைய பாவங்களை நினைவு கூர்ந்து நீங்க அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற பொழுது அவர் உங்களுக்கு ரத்தம் சிந்தி அந்த கல்வாரி சிலுவை அந்த ரத்தத்தில் உங்களை கழுவி ஒரு புதிய மனுஷனை போல மாத்திடுவாரு. நீங்க அன்னையிலிருந்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். யாருக்குமே கிடைக்காத ஒரு மகிழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதை நீங்க பெற்றுக்கொள்ளீங்க. அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. அது காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. அது எவ்வளவோ கிரயத்தை வாங்க முடியாது. அது இலவசம் தான். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இயேசு என்கிற இரட்சகரை நீங்க கூப்பிட்டு பாத்தீங்கன்னா பாருங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய பேரானந்தமா இருக்குங்க. அது வாழ்க்கையில அனுபவிங்க. அந்த இயேசு இரட்சகரை பத்தி தான் உங்க மத்தியில சொல்றோம். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்படியாவது ஒரு தடவையாவது அந்த இயேசு பேரை நீங்க கூப்பிட்டு உச்சரித்து பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இடைப்படுவாரு. நம்ம இந்த உலகத்திற்கு அல்ல, நம்ம பரலோகத்துக்கு போகணும். எல்லா ஆத்மாக்களும் பரலோகத்தை போய் நியாய தீர்ப்பு நாள்ல போய் நிக்க போறோம். அன்னைக்கு நாங்க நம்ம எவ்வளவுதான் கத்தினாலும் கதறினாலும் முடியாது. அன்னைக்கு தீர்ப்பு ஒண்ணு பரலோகம், இல்லைன்னா நரகம். ரெண்டு தான். ஒருத்தர் ஒரு கொலை பண்ணிடுறான், நியாயாதிபதி நீதிபதி போறோம், அந்த தீர்ப்பு என்ன சொல்றாங்க? குற்றத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்துறாங்களா? தூக்குனா தூக்கு, சிறைச்சாலை. அங்க நீதிமன்றத்தில் போய் நம்ம போய் கேட்க முடியுமா? ஐயா இந்த குற்றத்தை மன்னிப்பு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அதே ஒரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல உண்டாக்கின அந்த தேவன் எவ்வளவு பெரிய நியாயாதிபதியா இருப்பாரு. எல்லா பாவத்துக்கும் முடிவு உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கிற இந்த நாளையாவது கொஞ்சம் நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்பட்டுடும். அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்முடைய உலகத்தில் ஓட்ட முடிய போகக்கூடிய வேலையில நிச்சயமா நம்ம பரலோகத்துக்கு போவோம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும், நமக்கு வரணும், எல்லாருக்கும் வரணும். இதுக்காக தான் உங்க மத்தியில வந்து இந்த நேரத்தில் நம்ம செலவிடுறோம். தயவு செய்து புரிந்து கொண்டு கிடைத்து இந்த நேரத்தில் எப்படியாவது ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தராகிய தேவன் உங்க ஒவ்வொரு சந்திப்பாராக. ஆமென்.